கொள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். சென்னையில் மோடி ரோட் ஷோ, பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக பிரதமர் மோடி 7வது முறையாக தமிழகம் வந்தார். மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்த அவருக்கு ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கிருந்து தி நகருக்கு காரில் சென்றார். பின்னர் பனகல் பார்க்கில் இருந்து தேனாம்பேட்டை வரை திறந்த வேனில் ரோட் ஷோ சென்றார். அவருடன் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை மற்றும் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் தமிழிசை, வினோத் செல்வம், பால் கடகராஜ் ஆகியோரும் உடன் சென்றனர். தாமரை சின்னத்தை காட்டி மக்களை பார்த்து கையசைத்து பிரதமர் மோடி ஓட்டு சேகரித்தார். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் பூக்கள் தூவி பிரதமர் மோடியை வரவேற்றனர். பாரத் மாதா கி ஜெய், மோடி மோடி என பொதுமக்கள் கோஷம் எழுப்பினர். தி நகர் பனகல் பார்க்கில் துவங்கிய ரோட் ஷோ தேனாம்பேட்டை வரை 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தது. பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு சென்னை தி நகரில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சிறுபான்மை மக்களுக்கு அடைக்கலம் தருவது குற்றமா? உத்தரப்பிரதேசத்தின் பிலிபிட்டில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டுள்ளது. கிசான் சம்மான் திட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 70,000 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகள் இடைத்தரகர்களின் தொல்லையின்றி நேரடியாக நிதி பலனை அனுபவிக்கின்றனர். காங்கிரஸ், சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் ஆட்சிகளில் விவசாயிகள் அடைந்த பலனை விட இது மிக மிக அதிகம். வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்துகிறது. முந்தைய காலத்தை ஒப்பிடுகையில் உள்கட்டமைப்பு வசதிகள் அதிகரித்துள்ளன. மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் பிடிக்காததால் இண்டி கூட்டணியினர் என்னை எதிர்க்கின்றனர். வெறுப்பு அரசியலை மட்டுமே செய்பவர்களுக்கு வளர்ச்சி பற்றி சிந்திக்க நேரமில்லை. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதில் காங்கிரசுக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் மனதில் விஷம் நிரம்பியுள்ளது. அதனால்தான் பிராண பிரதிஷ்டை விழாவை புறக்கணித்தனர். அந்த விழாவில் பங்கேற்றவர்களை 6 ஆண்டுகளுக்கு கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது. காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மிக மோசமான அரசியலை முன்னெடுத்துள்ளன. மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சிஏஏவை நீக்குவோம் என்கின்றனர். இவர்கள் சிஏஏவை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? நம் அண்டை நாடுகளில் சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்கள், சீக்கியர்கள் உள்ளிட்டோர் வாழ முடியாமல் உயிருக்கு பயந்து நம்மிடம் வரும்போது அடைக்கலம் தருவது குற்றமா? உயிர் பிழைப்பதற்காக இங்கு வரும் சகோதரர்களை நாம் ஆதரிக்காமல் வேறு யார் ஆதரிப்பது என பிரதமர் மோடி கூறினார். साथियों, इन इंडी गठबंधन वालों को राम मंदिर के निर्माण से पहले भी नफरत थी और आज भी नफरत है. चलो भाई, आपने मंदिर बनने से रोकने के लिए अदालत में जो करना था कर लिया. आपने मंदिर न बने इसके लिए लाख कोशिश कर ली. लेकिन जब देश की जनता ने पाई पाई देकर के इतना भव्य मंदिर बना दिया, जब मंदिर वालों ने आपके सारे गुनाह माफ करके आपको प्राण प्रतिष्ठा के कार्यक्रम में सम्मानपूर्वक निमंत्रित किया, लेकिन आपने प्राण प्रतिष्ठा के निमंत्रण को ठुकरा दिया. आपने प्रभु राम का अपमान कर दिया. ரஜினியின் நட்புக்காக ஜெயலலிதாவை எதிர்த்த ஆர்.எம். வீரப்பன். எம்ஜிஆர் கழக நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.எம். வீரப்பன் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 98. ஆர்.எம். வீரப்பனின் மறைவுக்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்த ஆர்.எம். வீரப்பன் ஆரம்ப காலத்தில் அண்ணாதுரை ஈவேராவிடம் உதவியாளராக பணியாற்றினார். அதன் பிறகு எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியாக மாறினார். 1953 துவக்கப்பட்ட எம்ஜிஆர் நாடக மன்றம் மற்றும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் நிர்வாக பொறுப்பாளராக ஆர்.எம். வீரப்பனை எம்ஜிஆர் நியமித்தார். 1963 ஆண்டில் எம்ஜிஆரின் தாயார் சத்யா பெயரில் சத்யா மூவிஸ் என்ற திரைப்பட நிறுவனத்தை துவக்கினார் ஆர்.எம். வீரப்பன். எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய போது அவரது வலதுகரமாக மாறினார். அதிமுக உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். தமிழக சட்டசபையில் எம்எல்ஏவாக, எம்எல்சியாக பதவி வகித்தார். எம்ஜிஆர் முதல்வரானதும் அவரது அமைச்சரவையில் இடம் பிடித்தார்.
எம்ஜிஆர் மறைவின் போது எம்எல்ஏக்களின் ஆதரவை திரட்டி எம்ஜிஆரின் மனைவி ஜானகியை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்ததில் ஆர்.எம். வீரப்பனின் பங்கு முக்கியமானது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அணியிலிருந்த அவர் பிறகு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவிலும் பயணித்தார். ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட நல்லிணக்கம் காரணமாக அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரானார். 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதல்வரான போது கல்வி மற்றும் இளைஞர் நலன் அமைச்சராக பதவி வகித்தார். நடிகர் ரஜினியுடனான ஆழமான நட்புதான் அதிமுகவிலிருந்து ஆர்.எம். வீரப்பன் வெளியேற காரணமாக அமைந்தது. ரஜினி நடித்த பாட்ஷா திரைப்படத்தை ஆர்.எம். வீரப்பன் தயாரித்தார். 1995இல் இப்படத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. ஆர்.எம். வீரப்பன் கலந்து கொண்டார். ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டால் இனி தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என விழாவில் ரஜினிகாந்த் பேசி பரபரப்பை கிளப்பினார். எம்ஜிஆர் போல ஒருவர் இனி பிறப்பது கடினம், ஆனால் ரஜினி எம்ஜிஆர் இடத்துக்கு வருவார் என வீரப்பன் பேசினார். ரஜினியின் பேச்சு ஜெயலலிதாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. வீரப்பனை கட்சியில் இருந்து நீக்கினார். பாட்ஷா பட விழாவுக்கு பிறகு ரஜினியை அரசியலுக்கு இழுக்க ஆர்.எம். வீரப்பன் பலவித முயற்சிகள் எடுத்தார். அதையே ரஜினி ரசிகர்களும் எதிர்பார்த்தனர். ஆனால் அது நடக்கவில்லை. பிறகு எம்ஜிஆர் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் ஆர்.எம். வீரப்பன். ஜெயலலிதாவுக்கு எதிராக அரசியல் செய்ய தொடங்கினார். கருணாநிதியுடன் நெருக்கமானார். எம்ஜிஆர் கழகம் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவளித்து வந்தது. கருணாநிதி மறைந்த பிறகு ஸ்டாலினுடனும் நட்பு பாராட்டினார். எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் வரை பல தமிழக முதல்வர்களுடன் பயணித்தவர் ஆர்.எம். வீரப்பன். சினிமா தயாரிப்பிலும் கொடிகட்டி பிறந்தவர் ஆர்.எம். வீரப்பன். அவரது சத்யா மூவிஸ் நிறுவனம் எம்ஜிஆர், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் நடித்த பல நடிகர்களின் படங்களை தயாரித்து வெளியிட்டுள்ளது. எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய், நான் ஆணையிட்டால், காவல்காரன், கண்ணன் என் காதலன், ரிக்ஷாக்காரன், இதயக்கனி, ரஜினி நடித்த பணக்காரன், ராணுவ வீரன், மூன்று முகம், ஊர்காவலன், தங்கமகன், பாட்ஷா, கமல் நடித்த காதல் பரிசு, மூன்றாம் பிறை உள்ளிட்ட பல படங்களை அவர் தயாரித்தார். ஆர்.எம். வீரப்பன் தயாரிப்பில் ரஜினி நடித்த மூன்று முகம் திரைப்படம்தான் ரஜினிகாந்துக்கு திருப்பு முனையாக அமைந்தது. அதில் வரும் அலெக்ஸ் பாண்டியன் கதாபாத்திரம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. தீப்பெட்டிக்கு 2 பக்கம் உருசினாதான் தீப்பிடிக்கும், இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் உருசினாலும் தீப்பிடிக்கும் என்ற வசனம் இன்றளவும் பிரபலம். கடந்த பல ஆண்டுகளாக முதுமை காரணமாக தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார் ஆர்.எம். வீரப்பன். உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். இன்று காலமானார். அண்ணாமலையின் முயற்சி கண்டிப்பாக வீண் போகாது. நீலகிரி பாரதிய ஜனதா வேட்பாளர் எல். முருகனை ஆதரித்து திருமுருகன் பூண்டியில் பிரச்சாரம் செய்த நடிகை நமிதா அங்குள்ள அபார்ட்மெண்டில் வசிக்கும் மக்களை சந்தித்து ஓட்டு சேகரித்தார். டிஎம்கேல யாரோ ஒருத்தர் வெளியே வந்து 234 கான்ஸ்டிடியூஷன்ஸில் பர்சனலி போய் ஒரு பர்சனுக்கு மீட் பண்ணி அவருக்கு பேசிக்கலி என்ன நீட் இருக்கு, என்ன தேவை இருக்கு, என்ன வசதி வேணும் யாரும் பண்ணல. என் பாஜக தலைவர் ஸ்ரீ அண்ணாமலை அவர்கள் தான் அது பண்ணிட்டு இருக்கோம். Why? Because we want to eliminate all the causes of stress, dysfunction from the root. அதுக்காக தான் நம்ம தலைவர் மிஸ்டர் அண்ணாமலை he went personally எல்லாம் இடம்ல personally போய் எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அதுக்காக he went for பாதயாத்ரா. ஸோ அதுக்காக எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அது இப்போ தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ அவருக்காக யாரும் இவ்வளோ இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன் இப்போ பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸ் யாரும் இப்போ போட்டுட்டு இருக்கோம் அவருக்காக. ஸோ கண்டிப்பா அவர் எல்லாம் பார்த்து நம்ம பாஜக தான் ஜெயிச்சு போறோம். இங்க பாஜக ஏற்கனவே எல்லாருக்கும் வீடு கொடுத்தாச்சு, வாட்டர் கொடுத்தாச்சு, ஹாஸ்பிட்டல் கொடுத்தாச்சு, என்ன வேணும் எல்லாம் வசதி ஏற்கனவே ஓட்டிங் பண்ண முன்னாடி தான் எல்லாருக்கும் உங்க கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி 50 வருஷம் 6 வருஷம் வேற ஏதாவது பார்ட்டி இங்க ரூலிங்ல இருக்கு, அவர் ஒரு மேட்டர் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல, எதுவுமே தரல உங்களுக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்து ஓட்டிங் முன்னாடி தான் ரூலிங்ல வந்து முன்னாடி தான் பிஜேபி ஏற்கனவே எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கும், மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும். அதுக்காக எனக்கு நம்பிக்கை இருக்கு பிஜேபி தான் ஜெயிக்கும். தங்கர் பச்சான் ஜெயிப்பார்னு சொன்ன கிளி ஜோதிடர் கைது. கடலூரில் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் கடலூர் தென்னம்பாக்கத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது சாலையோரம் இருந்த கிளி ஜோசியரிடம் ஜோசியம் பார்த்தார் தங்கர் பச்சான். கிளி ஜோசியத்தில் தங்கர் பச்சானுக்கு அழகுமுத்து ஐயனார் படம் வந்தது. தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என ஜோசியர் கூறியதால் தங்கர் பச்சான் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இது தொடர்பான படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் கிளியை கூண்டில் அடைத்து வைத்து ஜோசியம் பார்ப்பது சட்டப்படி குற்றம் என ஜோசியரை வனத்துறையினர் கைது செய்தனர். அந்த பகுதியைச் சேர்ந்த மேலும் ஒரு கிளி ஜோசியரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த 4 கிளிகளையும் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது:
கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் அழகுமுத்து ஐயனார் ஆலயம் அருகே கிளி ஜோசியம் பார்த்து வந்த செல்வராஜ் என்பவரை வனத்துறை கைது செய்திருக்கிறது. தங்கர் பச்சான் வெற்றி பெறுவார் என கிளி ஜோசியர் கூறியதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பழிவாங்கும் நடவடிக்கையை திமுக அரசு எடுத்திருக்கிறது. எதையே தாங்கிக் கொள்ள முடியாத திமுக அரசு தேர்தல் முடிவு அப்படியே அமைவதை எப்படி தாங்கிக் கொள்ளும்? பாசிசத்தின் உச்சமான இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. இந்த நடவடிக்கை மூலம் திமுகவின் தோல்வி பயம் அப்பட்டமாக தெரிகிறது. பகுத்தறிவு கட்சி என்று கூறிக்கொள்ளும் திமுக எந்தளவுக்கு முட்டாள்தனத்திலும் மூட நம்பிக்கையிலும் ஊறியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். கிளியை கூண்டில் அடைத்தது குற்றம் என்பதால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான கிளி ஜோசியர்கள் கிளிகளை கூண்டில் வைத்துதான் ஜோசியம் பார்க்கிறார்கள். இப்போது கைது செய்யப்பட்ட ஜோசியர் அதே இடத்தில் பல ஆண்டாக ஜோசியம் பார்த்து வருகிறார். அப்போதெல்லாம் அவர் கைது செய்யப்படவில்லை. ஸ்டாலின் முதல்வர் ஆவாரா என்று அவரது துணைவியார் நூற்றுக்கணக்கான ஜோசியர்களிடம் கிளி ஜோசியம் பார்த்திருப்பார். அந்த கிளி ஜோசியர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. தமிழக காடுகளில் லட்சக்கணக்கான மரங்களும் ஆயிரக்கணக்கான விலங்குகளும் அழிக்கப்படுகின்றன. அவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் திமுக அரசு ஒரு ஏழை கிளி ஜோசியரை கைது செய்து அதன் வீரத்தை காட்டியிருக்கிறது. அந்த ஜோசியரின் பிழைப்பில் மண்ணை போட்டிருக்கிறது. இதற்கு காரணமானவர்களுக்கு வரும் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என அன்புமணி கூறியுள்ளார். திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில் நிதியில் முறைகேடு. தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில் நிதியில் முறைகேடு நடந்துள்ளதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் தஞ்சை தாலுகா போலீசில் புகார் அளித்தார். நிதியை தவறான வழியில் செலவு செய்த கோயில் செயல் அலுவலர், அதை கண்காணிக்க தவறிய இணை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் வலியுறுத்தியுள்ளார். இது எந்த சமாஜம்னா திட்டையில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் கோயில் ஒரு இருக்கு. வசிஷ்டேஸ்வரர் கோயில் ஒரு திட்டையில் இருக்கு, பக்கத்தில் ஒரு 6-7 கிலோமீட்டரில் இருக்கு. அந்த கோயிலில் 2018 வருடம், இந்த வருடம் இல்லை, போன வருடம் கிட்டத்தட்ட நெருக்கி 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. காலதாமதம் ஆயிருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு எப்போ அதுக்கு வேண்டிய விளக்கத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எதுக்கு காலதாமதம்? ஏன்னா இந்த குற்றம் வெளிச்சத்துக்கே வரலை. என்ன காரணம் வெளிச்சத்துக்கு வரல? ஏன் இந்த 5 வருஷம் காரணம்னா, குற்றத்தை அந்த கோயிலில் என்ன குற்றம் நடந்திருக்குன்னா, ஒன்று கையாடல் வந்து நேர்மையற்ற கையாடல். ரெண்டாவது, அந்த நேர்மையற்ற கையாடலை செய்யறதுக்கு இன்னொரு தப்பு பண்றாங்க. என்ன தப்புனா நம்பிக்கை மோசடின்னு சொல்லுவாங்க. பறக்கும் படை சோதனையில் 2.24 கோடி ரூபாய் பறிமுதல். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் டிஎன் புதுக்குடி விலக்கில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். செங்கோட்டையில் இருந்து புளியங்குடிக்கு சென்ற ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். 2.24 கோடி ரூபாய் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்டது தெரிய வந்தது. அந்த வாகனத்தை ஓட்டி வந்த சந்திரசேகரனிடம் விசாரித்தனர். தனியார் சோப்பு மற்றும் பீடி நிறுவனத்தில் பண வசூலிப்பாளராக வேலை பார்க்கும் அவர் தனியார் வங்கி ஏடிஎம்மில் நிரப்புவதற்காக பணத்தை கொண்டு செல்வதாக தெரிவித்தார். அந்த வாகனத்தில் பாதுகாப்பு அலுவலர் உள்ளிட்ட யாரும் இல்லை. போதிய ஆவணங்களும் இல்லாததால் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்தனர். பறக்கும் படையிடம் சிக்கிய 11 கிலோ தங்கம், வெள்ளி. விருதுநகர் சத்திரெட்டியாப்பட்டி விலக்கு அருகே பறக்கும் படை அதிகாரி நடராஜன் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த தனியார் கூரியர் வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்தினர். அட்டை பெட்டிகளில் 7 கிலோ தங்க நகைகள் மற்றும் 4 கிலோ 400 கிராம் வெள்ளி இருந்தது. அதற்கான ஆவணங்கள் குறித்து அதிகாரிகள் கேட்டனர். நகைக்கான உரிய ஆவணங்கள் அவர்களிடம் இல்லை. மதுரையில் உள்ள தனியார் ஏஜென்சி மூலம் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் நகை கடைகளுக்கு ஆர்டரின் பேரில் கொண்டு சென்றது விசாரணையில் தெரிந்தது. மொத்த நகைகளையும் பறிமுதல் செய்து விருதுநகர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளின் மதிப்பு 4,9,00,000. நகைகளின் உரிமையாளர்கள் ஆவணங்களை காட்டி நகைகளை பெற்றுக் கொள்ளலாம் என அதிகாரிகள் கூறினர். முதல்வருக்கு ஒரு சட்டமா? கெஜ்ரியை லெப்ட் ரைட் வாங்கிய டெல்லி கோர்ட். டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் அம்மாநில முதல்வர் கெஜ்ரிவாலை சில வாரங்கள் முன்பு அமலாக்கத்துறை கைது செய்தது. 11 நாட்கள் அவரை கஸ்டடியில் விசாரித்தது. பின்னர் டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை ஏப்ரல் 15 வரை நீதிமன்ற காவலில் வைக்க கோர்ட் உத்தரவிட்டது. இதற்கிடையே தனது கைதுக்கு எதிராக டெல்லி ஹைகோர்ட்டில் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்தார். அமலாக்கத்துறையும் கெஜ்ரிவால் தரப்பும் காரசாரமான வாதங்களை முன்வைத்தன. இந்த வழக்கில் இன்று டெல்லி ஹைகோர்ட் பரபரப்பான தீர்ப்பை சொன்னது. கெஜ்ரிவால் கைது சட்டவிரோதம் அல்ல என்று கூறி அவரது வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கோர்ட் சொன்ன தீர்ப்பு விவரம்: கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆதாரங்கள் அனைத்தும் போதுமானவையாக இருந்தன. தொழிலதிபர்களுக்கு வசதியாக மதுபான கொள்கை வடிவமைப்பதிலும் பிரதிபலனாக பணம் பெறுவதிலும் கெஜ்ரிவால் தீவிரமாக செயல்பட்டுள்ளார். மற்றவர்களுடன் சேர்ந்து சதித்திட்டத்தில் பங்கேற்றுள்ளார். கைமாறிய பணம் கோவா தேர்தலில் பயன்படுத்தப்பட்டிருப்பது அமலாக்கத்துறை காட்டிய ஹவாலா ஆதாரம் கைதான மற்றவர்களின் வாக்குமூலம் மூலம் தெளிவாக தெரிய வந்துள்ளது. எனவே கெஜ்ரிவாலை கைது செய்ததிலும் அவரை சிறையில் அடைத்ததிலும் எந்த சட்ட விரோதமும் இல்லை என்று கோர்ட் சொன்னது. இது தவிர கெஜ்ரிவாலுக்கு பின்னடைவை ஏற்படுத்திய மேலும் பல அம்சங்கள் தீர்ப்பில் உள்ளன.
தேர்தல் நேரத்தில் அரசியல் பழிவாங்கும் நோக்குடன் இந்த கைது இருப்பதாக கெஜ்ரிவால் தரப்பு குற்றம் சாட்டியிருந்தது. இதை கோர்ட் ஏற்க மறுத்துவிட்டது. கெஜ்ரிவால் பண மோசடி வழக்கில் கைதாகி இருக்கிறார். தேர்தல் நேரமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் அவரது கைது கஸ்டடியை உறுதி செய்ய வேண்டியது சட்டத்தின் கடமை என்று தடாலடி காட்டியது கோர்ட். கெஜ்ரிவாலை கைது செய்யாமல் வீடியோ கான்பரன்ஸ் முறையில் விசாரித்திருக்க வேண்டும் என்று அவரது தரப்பு கோர்ட்டில் வாதம் வைத்திருந்தது. இந்த வாதத்தையும் கோர்ட் பந்தாடியது. கெஜ்ரிவால் வாதத்தை நிராகரிக்கிறோம். விசாரணை எப்படி நடக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் வசதிக்காக விசாரணையை மாற்ற முடியாது. சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டம், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு சட்டம் என்று கோர்ட்டுக்கு 2 விதமான சட்டம் இல்லை. முதல்வர் என்பதற்காக எந்த சலுகையும் வழங்க முடியாது என்று கோர்ட் அதிரடி காட்டியது. கோர்ட் தீர்ப்பும் அதன் கருத்துகளும் கெஜ்ரிவாலுக்கும் ஆம் ஆத்மிக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்ல கெஜ்ரிவால் தரப்பு முடிவு செய்துள்ளது. தண்ணீர் பிரச்சினை தீர சனீஸ்வரரை வேண்டிய சிவகுமார் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலில் கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் தரிசனம் செய்தார். அவருடன் அவரது தம்பியும் கர்நாடக காங்கிரஸ் வேட்பாளருமான டி.கே. சுரேஷ், MP ஜி.சி. சந்திரசேகர், மயிலாடுதுறை காங்கிரஸ் MLA ராஜ்குமாரும் சாமி தரிசனம் செய்தனர். பின் அவர்கள் கோயில் யானை பிரகிருதியிடம் ஆசி பெற்றனர். மழை பெய்து தண்ணீர் பஞ்சம் தீர சனீஸ்வரரை வேண்டிக் கொண்டதாக சிவகுமார் கூறினார். தரிசனத்துக்கு வந்த இடத்தில் அரசியல் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்து அவர் கிளம்பிச் சென்றார். Ugadi, New Year for all of us, to pray for the welfare of all the people to the state, to give us more rain, to all of us to be very happy because we are facing severe drought and water crisis. Let New Year give a change in everyone's life. That is why I have come to request Lord Shaneshwara. Last time I had come, I could not come to the temple. This time before our election, I am praying Lord Shaneshwara to give us strength. What do you feel about the election in Karnataka? Election I will discuss later. This is a private visit of